டைலாக் வந்து டெமோ பார்த்துட்டு இருக்காருங்க. அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. வந்து ஸ்கிரிப்ட் வணக்கம். புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். இன்னைக்கு இன்னும் அதிசயமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நான் லேட்டாக வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சண்டேனால வந்து எல்லாருக்கும் லீவ் இல்லை. ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்துட்டாங்க. பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. ஏன்னா முடிஞ்ச அளவு வந்து குயிக்காக எடுத்து முடிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கும் நம்மளுக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. நேற்று வந்து எந்த வித கமிட்மெண்ட் இல்லை. அதனால் ஹோல் டே வந்து நம்ம இங்கேயே இருந்துட்டோம், எந்த வித வேலை இல்லாமல். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. பார்ப்போம் இவங்க எப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவோம். வந்து காலையிலே வந்துட்டாங்க. நம்மளையும் ஃபோன் பண்ணி வற்புறுத்தி வர சொன்னாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறுங்கையோட வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து காரில் இருக்கா, ஓகே காருக்குள்ளே இருக்குன்றாங்க. அது உண்மையாக போயான்னு தெரில. பார்ப்போம். நேற்று நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நம்மளை வச்சு கேம் விளாண்டாங்க. இருக்கார் பாருங்க, இவர் தான். யார் இவர்? தமிழ். தமிழ். உங்கள் பேர்? என் பேர் தமிழ். ஏங்க நம்ம தானே அசோசியேட்டுங்க சார். ஐயப்பன் சார், நீங்கள்? தண்ணிக்கான அந்த ஆன்டி ஹீரோ நீங்களே? யார் ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாங்க. ஓ சொல்லுங்க. டீம் மார்னிங் நம்ம டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும். ஸோ பிரதர் ரெடி ஆகிட்டிங்களா? இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. பட்டு சார் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டீச் பண்ணுறது ரெடி ஆகிட்டார். ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு. நான் லேட்டாக வந்ததுனால எனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. இல்லை, நான் தான் அவரை தேடி வந்திருக்கேன். இப்படி தான் சொல்லணும். கரெக்டாக. தேங்க்யூ. 7 மணிக்கு வந்தோம். 7:30 மணிக்கு ஷார்ட் சொன்னாங்க. எதுவும் எடுக்கிற ஐடியாவே உங்களுக்கு இல்லை. ஆமாம், என்ன பண்ணுறது? குறை சொல்லி உங்களை நான் உள்ளே கூப்பிடவே இல்லையே. நீங்கள் ஓரமாக இருந்து ஒழிஞ்சிங்க. நாங்கள் இல்லை எனக்கு இப்போ வந்து 10-11 மணிக்கு மேட்ச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, என்ன கொடுக்கலாம் இவங்களுக்கு? இப்போ என்ன கொடுத்துட்டு கிளம்பலான்னு நான் பிளான் பண்ணுறேன். நம்ம டீம் மேட்ஸும் வந்துட்டாங்க பாருங்கள். டீம் மேட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்புறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டே ஆனால் நம்மளுக்கு என்ன போவோம், எங்கே போவோம்னு தெரியும். அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். வாரத்தில் 6 நாள் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாள் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். கரெக்டு தானே சதீஷ்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அன்பா? உண்மை தானே? கேமராமேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் நோ கமெண்ட்ஸுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் பண்ணுறாருங்க. நண்பா இப்போ பாருங்க. என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை பார்க்குறது, நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. கேமரா பார்க்காம பேசுறேன். கேமரா தூக்கி வச்சுட்டு எல்லாரும் அங்கே பாரு பேசுறேன். என்ன பேசுறது? ஐயா கண்டென்ட் பேசியிருக்கேன். ஐயா கண்டென்ட் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஈஸியில் உட்காந்துருக்கோம் டீ கடையில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூவியோட ஸ்கிரிப்டை பற்றி அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. வந்து ஸ்கிரிப்டே வந்து யாருக்குமே என்னன்னு தெரியாதான். அதனால் வந்து ட்ரை பண்ணுறாங்க. வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சார் வராரு. சாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் சில சீன் சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா சார் வராரு. அவருக்கான சீன் எல்லாமே இன்றைக்கி ஃபுல் டே வந்து எடுத்துன்னு பிளானில் இருக்காங்க. அது பாசிபிளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் டீமுக்கு. ஏன்னா எனக்கு வந்து திரும்ப இன்னொரு நாள் வர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் சார் எத்தனை மணிக்கு வராரு. ஒரு வழியாக வந்து இப்போ சாரோட பொசிஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து லன்ச் டைமு. ஸோ இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள். என்ன மெனு வந்திருக்குன்னு தெரில. எங்கே ஒரு பரபரப்பாக ஓடிட்டுருக்காரு, எங்கேன்னு தெரில. என்ன மெனு ரீனா? இங்கே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி. ஓகே, முட்டை பிரியாணி சாப்பிட்றோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓகே, வீட்டு உணவு. ஓகே, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. வீட்டு உணவு. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம். பிளேட்டை எடுத்தாச்சு. கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இதை முடிச்சுட்டு இது பண்ணும். சேட்டா என்ன பண்ணுறீங்க? முட்டை பிரியாணி சாப்பிட போகிறீங்க? முட்டை பிரியாணி இன்னைக்கு? முட்டை பிரியாணி. ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கும். ஓகே, நானும் டேஸ்ட் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஷாட்டுக்கு ரெடியாக என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பசி என்ன சொல்கிறீங்க? அருண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்புங்க. அருண் இல்லைப்பா, சதீஷ் பாரு. சதீஷ்
நான் படத்தோட கேரக்டர் தான். வந்து லஞ்செலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ரெஸ்ட்டுனா ஒரு ஈவினிங் 7 மணி வரை ரெஸ்ட் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் செக்ஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு தனியாக ஒரு செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து வேறு கேரக்டர் வேறு ஒருத்தர் பண்ணுறாரு. அந்த செக்ஷன் தான் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் 7 மணிக்கு மேலே தான் எங்கே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி வந்து வேறு காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணோம். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து ஒரு கண்டினியூட்டி விட்டாங்க. அதை வந்து திருப்பி வந்து இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கால் வந்தோடனே நான் இங்கேருந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். இது வந்து நைட்டில் ஷூட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வந்து சார் வந்துட்டுருக்காரு. இப்போ நைட் ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ பசங்க எல்லாம் வந்து காஸ்டியூம் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாருக்காக. டைலாக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன ஆக்ஷனு டெமோ எல்லாமே வந்து பசங்க பார்த்துட்ருக்காங்க. பசங்கன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு அவங்க ஆக்டர்ஸ் பாருங்க. ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோமிட்டா சிவானி என்ன அது இன்னும் சொல்லிட்டு போகிறாரு. வாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பாருங்க சோமிட்டா சிவானி இங்கே பாருங்க. கேமராவில் வந்து ஆக்ட் பண்ணும் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாரு. பரவாயில்ல, ஒரு தமிழ் தான் வந்து ஹார்ட் ஒர்க்கரு. ஐயப்பன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் செஷனு. ப்ளஸ் அது இல்லாமல் லைட் செட்டிங்கு எல்லாமே பார்த்துருக்காங்க. இது பேக்ரவுண்டு ஃபீல்ட் அவுட்டு எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சார் ஐயப்பன் சார் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஒரு 4-5 வாட்டி ரஜின்னு கூப்பிட்டு ஆக்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. வேலை செய்கிற மாரி தெரில. ஆனால் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுத்துக்கும் வணக்கம். என்னையிலிருந்து பிரபாவன் தான் அப்படிங்கிறது. கிளிப்பன் சார் வந்து டைலாக் வந்து டெமோ பார்த்துட்ருக்காரு இங்கே பாருங்க. ஒரு வழியாக வந்து சார் வந்து அவரோட பொசிஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எங்களோட பொசிஷனு டைரக்டர் வந்து எங்களை எப்படி வாட்டி உதைக்க போகிறாருன்னு தெரில. நான் ஒரு டேக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறப்ப ஃபஸ்ட் டேக்லேயே வந்து எல்லாமே முடிஞ்சதுன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். இல்லைனா யாருன்னா ஒரு குரூப்பில் மிஸ்டேக் பண்ணாலும் என்ன நடக்கும் அருண்? ரீடேக் தான். ரீடேக்கா? எத்தனை டேக் போகும் ரீடேக்கு? முடிக்கிற வரைக்கும் போகும். எனக்கு இவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இது பாருங்க. நான் சொல்லவே இல்லை, அவன் ஸ்மைலை பார்த்தீங்களா? இதுதான் தொல்லை இவர்கிட்ட. பார்ப்போம். தோசை ஊற்றுதோட போலையா போகணும். டைம் இருக்கா பார்ப்போம். இன்னிட்டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டுருக்கு. போய் முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அதான் நம்பிக்கையில் தான் இருக்கேன். நான் பசி எடுக்குது. டைம் 10:30 மணி. ஒரு விஷயம் இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் தான் ரீசன் இவ்வளோ நேரம் நின்னதுக்கு. என்ன விஷயம் அது? பேக்கப். அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடாக வந்து 11:20 இப்போ போய் தூங்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க தமிழ்? தயவு செய்து இப்போயாவது விடுங்க தமிழ். ஓகே போயிட்டு வாங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட்.